ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ஆர்யா. ஸோ நேத்திக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆரோஹியோட இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ அவங்க ஒரு வெரி புவர் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க அம்மாவுக்காக ஈஸ்வரி நிலையம்னு சொல்லி ஒரு பெரிய வில்லாவே கட்டுவாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு லீடு பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு லீடு. அவங்க பேர் ரியா. ஸோ ரியா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரியாவோட ஃபேமிலி ரொம்ப ஜாலி ஃபேமிலி. எல்லோரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க ஃபேமிலியில். பட் ரியாவோட அப்பாவுக்கு அவங்க அண்ணன் மேலே ஒரு சின்ன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் அவங்க அண்ணா கண்டினியூஸாக ஒரு ஜாபு இல்லை ஒரு பிஸ்னஸோ ஒரு ஜாபோ கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது இருக்கும் பாருங்கள், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி. ஸோ அது அவங்களுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 1 வீக்கு ஒரு ஜாப் பண்ணாங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு 1 வீக்கு இன்னொரு ஜாபு, இல்லை ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் பிஸ்னஸ்ஸு, இல்லை சம்திங் லைக் திஸ் அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க அப்பாவுக்கு மட்டும், ரியாவோட அப்பாவுக்கு மட்டும் அவங்க அண்ணன் சந்தோஷ் மேலே கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது அவங்களோட ஃபேமிலி. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ரியா எப்படின்னா வெரி ஜாலி, வெரி ஹாப்பி, பியூர் சோல் மாதிரி. யாராவது ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இருப்பாங்க அங்கே சொல்யூஷன் தேட. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ரியா. அவங்க அம்மா ஆஸ் யூஷுவல் எல்லா அம்மா மாதிரியே அவங்களும் பசங்கன்னா உயிரை கொடுத்துருவாங்க. ஃபேமிலினா ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலிக்கு என்ன வேணும், ஒரு ஹோம் மேக்கராக அவங்க ஒரு வெரி பியூட்டிஃபுல் க்யூட் பப்ளி கேரக்டர் அவங்களது கூட. அண்ட் பாட்டி ரொம்ப மாடர்ன். ஓகே, பசங்களை கூடயே அவங்க அக்கார்டிங் டு தி ஜெனரேஷன் அவங்களும் ஜென்ரலாக பாட்டின்னா எப்படி இருப்பாங்க நமக்கு, அப்படி பொம்பளைன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு, எங்கள் பொம்பளை ஆல்ரெடி 24-25 இயர்ஸ் வந்தாச்சு பொண்ணுக்கு, இன்னும் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படி இப்படின்ட்டு இல்லையா, இந்த மாதிரி இருப்பாங்க ஜென்ரலாக வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னா. பட் இந்த பாட்டி அப்படி கிடையாது. ஸோ மாடர்ன், வெரி மாடர்ன். பசங்களை கூட அவங்க எந்த ஜென்ரேஷனில் இருப்பாங்களோ அவங்களும் அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்களும் ஹாப்பியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டி. இதுதான் ரியாவோட ஃபேமிலி. அண்ட் அவங்க சொன்னெல்லாம் அவங்க அண்ணா கன்சிஸ்டன்சி இருக்காது ஒரு ஜாபில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ ரியா எப்படின்னா, இப்போது ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஆஃபீஸ்க்காக ரெடி ஆகிறதுக்கு பாத் பண்ணி அந்த டவல், வெட்டு டவல் இருக்கும் இல்லையா, அந்த டவல் அப்படியே பெட் மேலே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் அப்படியே விட்டுருவாங்க. கூம் பண்ணாங்கன்னா, முடி போட்டாங்கன்னா அந்த கூம்பு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஹேர் கூட ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அந்த கூம்புக்கு இருக்கிறது அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இப்படி அவங்க அவ்வளோ மிஸ்chievous-ஆக இருப்பாங்க. ஸோ ஏதாவது அவங்க ரூமில் சவுண்டு வந்துச்சுன்னா அவங்க அம்மா கத்துவாங்க, ஏய் ரியா என்னடி பண்ணுற, சவுண்டு வருது அப்படின்னு. அப்போது ஃபாஸ்ட்டாக அவங்க அம்மா ரூமுக்கு வந்துடுவாங்கன்னு தெரியும். ஸோ அப்போது
ஃபாஸ்ட்டாக எல்லா ரூமு எங்கே என்ன இருக்கணுன்னது அப்போ அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே அவங்க ஒரு நாள் ஜென்ரலாக டெய்லி ரொட்டீனாக இப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது பர்ஃப்யூம் அடித்ததுக்கப்புறம் பர்ஃப்யூம் பாட்டிலு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கும்போது அது ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடும். அப்போது அவங்க அம்மா, ரியா என்னடி பண்ணுற, என்னடி சத்தம் வருது, அந்த மியூசிக் சிஸ்டம் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு யார் கேட்டாலும் எதுவும் கேட்காம உன் பாட்டுக்கு நீ என்னடி பண்ணுவேன் உன் ரூமில், இதோ வரேன் பார் அப்படின்ட்டு கத்துவாங்க. கத்துனதும் ஐயா அம்மா வருது அப்படின்ட்டு அந்த வெட்டு டவல் பெட் மேலே இருந்து எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போய் பால்கனியில் இருக்கிற அந்த ராட் மேலே ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையர் எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் வச்சுட்டு ட்ராயரில் வச்சுட்டு அப்புறம் அந்த கூம்புக்கு இருக்கிற ஹேர் எல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டு நீட்டாக எதுவும் தெரியாத ஒரு இன்னசென்ட் கேர்ள் மாதிரி அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க உள்ளே. என்னடி ஏதோ சத்தம் வந்தது, என்ன பண்ண அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, அதோ இந்த பர்ஃப்யூம் பாட்டில் கீழே விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி இந்தா உன் காஃபி அப்படின்ட்டு அவங்க கையில் காஃபி கொடுத்துட்டு, இந்த க்ளோத்ஸ் எல்லாம் இப்படி அங்கே இங்கேன்னு வைக்கிற, ஃபோல்ட் பண்ணிவிட்டு கபோர்டில் வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு திட்டுவாங்க. திட்டுந்தோம், அம்மா உனக்கு ஏதோ ஒன்று வேணும்ல என்னை திட்டுறதுக்கு, போமா, எப்போவும் அண்ணாவை இப்படி திட்டுவியா, அண்ணா ரூமை பார்த்தியா எப்போவாவது, எவ்வளோ டர்ட்டியாக இருக்குமோ, என் ரூம் பாரு அட்லீஸ்ட் அரேஞ்ச்டாக இருக்குது, க்ளோத்ஸ் மட்டும்தானே அப்படி இருக்குது அப்படின்வாங்க. என்னது அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்கு தான் அவன் ரூம் அப்படி இருக்கும், அதுவும் அவன் பையன் வேற அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொன்னதும் ரியா, பையன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாமோ ரூமு, அது என்ன ரூலு மா, ரொம்ப பார்ஷாலிட்டி காமிக்கிறேன் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் அப்படின்வாங்க. என்னது சும்மா சொல்லாதடி, நான் எப்போது அந்த மாதிரி பார்ஷாலிட்டி காமிச்சேனா அப்படின்னது, ஒன்றும் இல்லைம்மா சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணுவாங்க. ரியா காஃபி குடிச்சதுக்கப்புறம், காஃபி முடிச்சிட்டியா, சரி என்ன பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்பாங்கன்னா, நீ எங்கே தான்ம்மா எங்களுக்கு வேணுது பண்ணுவேன், உன் பையனுக்கு வேணுது தான் நான் பண்ண போகிறேன், இல்லை உங்கள் அத்தைக்கு வேணுது என்ன வேணுமோ அதை பண்ண போகிறேன், ஏன் என்னை கேட்பேன், என்னை கேட்டால் நான் வெஜ்ஜு சலாடு, ஃப்ரூட் சலாடு இந்த மாதிரி சொல்லுவேன், கஞ்சி ராகி மால்ட்டு இந்த மாதிரி சொல்லுவேன், இது நீங்கள் எப்படியோ பண்ண மாட்டீங்க, அப்புறம் என்ன எதுக்குமா கேட்பீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா ரியா சொல்லுவாங்க அம்மா கிட்ட. போதுண்டி, நீ இதெல்லாம் உன் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க, வீட்டில் இல்லை அப்படின்வாங்க அவங்க அம்மா. சரி நான் கிச்சனுக்கு போகிறேன், ரெடி ஆகிட்டு கீழே வந்துரு அப்படின்ட்டு அவங்க அம்மா காஃபி கப்பை எடுத்துகிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது ரியா ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்க ரெடி ஆகிட்டு அவங்க செத்திஸ்கோப்பு, அப்போது அந்த கோட்டு, டாக்டர் கோட்டு, அவங்க பேகு எல்லாமே எடுத்துகிட்டு கீழே வருவாங்க. கீழே வந்துட்டே இருக்கும்போது ஃபோன் ஒன்று அடைச்சிட்டே இருக்கும் ரொம்ப நேரமாக. அப்போது ரியா அவங்க அம்மா அது மார்னிங்லேருந்து உங்கள் அண்ணாவோட ஃபோனுன்னு நினைக்கிறேன், அடிச்சுட்டே இருக்குது, யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீயாவது அந்த ஃபோன் என்னன்னு பாருமா அப்படின்ட்டு ரியா கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகேம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுவாங்க ரியா. ஹலோ அப்படின்ட்டு சொன்னதும் அந்த பக்கம் ஆஸ் யூஷுவல், நேற்றுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் கிளைமேக்ஸில், நேற்று எபிசோட் கிளைமேக்ஸில் தட் அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்கன்ட்டு. ஆரோஹி அந்த ஃபோனு நம்ம ரியாவோட பிரதருக்கு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரியா அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னதும், ஹலோ மிஸ்டர் சந்தோஷ் அப்படின்னதும் ஆரோஹி, ரியா ஹலோ மேம், இங்கே ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது, நீங்கள் மிஸ்டர் சந்தோஷ் அப்படின்னு கேட்டால் எப்படி அப்படின்னு ரியா சொல்லுவாங்க. அப்போது ஆரோஹி ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு வேறு, ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு சந்தோஷோட ஃபோன் அட்டென்ட் பண்ணீங்க, மிஸ்டர் சந்தோஷ் எங்க, நான் உங்கள் கூட பேசணும் அப்படின்வாங்க. சொன்னாங்க ஹலோ மிஸ், இது என் அண்ணாவோட மொபைல், நான் எடுக்காமல் யார் எடுப்பாங்க அப்படின்னா, சரி உங்கள் அண்ணா எங்கே கூப்பிடுங்க பேசணும் அப்படின்வாங்க ஆரோஹி. இப்போ ரியா
அண்ணன் வீட்டில் இல்லை, ஜாகிங்காக போயிருக்காங்க அப்படின்வாங்க. ஓ, எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆரோஹி. தெரியாது, நான் மேபி ஒரு 1/2 1 ஹவரில் வந்துடுவாங்க அப்படின்வாங்க. சொன்னதும் கோவத்தில் சரி, அப்போது சந்தோஷ் வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. ரியா வந்து ஏதோ பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க, இதுக்குள்ளே கால் கட் பண்ணிடுவாங்க. கால் கட் பண்ணதும் ரியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். யோ கடூஸ் அப்படின்னு ஃபோனை வச்சுருவாங்க. வச்சுட்டு அவங்க அம்மா கிச்சனில் இருக்கு, கிச்சனுக்குள்ளே போவாங்க. கிச்சனுக்குள்ளே போனதும் அவங்க அம்மா கேட்பாங்க, யாருடி ஃபோனில் கற்றுட்டே இருக்க அப்படின்வாங்க. யாரோம்மா, மிஸ் கடூஸ் அப்படின்வாங்க. என்னது கடூஸா? கடூஸ்னா என்னடி அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. கடூஸ்னா எப்படிம்மா சொல்கிறது, கோவக்காரி. ஓகே, அந்த மாதிரி அப்படின்னதும், ஓ ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. ஆமாம்மா, கற்றுட்டே இருக்காங்க ஃபோனில், பாவம் அண்ணன் சத்துட்டான் அவங்க கையில் அப்படின்னுட்டு சரின்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் ஒரு பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸு, ஒரு பாக்ஸில் வந்து வெஜிடபிள் சலாடு, இந்த மாதிரி ஹெல்த்தியான இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக. இதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகும். ரிங் ஆகுனதும் போய் இந்த ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க ரியா. எடுத்ததும் மறுபடியும் அவங்க தான், ஆரோஹி தான். மிஸ்டர் சந்தோஷ் அப்படின்னதும், இன்னும் வரல அப்படின்வாங்க. இன்னுமா வரல? 1/2 ஹவரில் வந்துடுவாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்வாங்க. ஆமாம் சொன்னேன், வரல, இப்போ என்ன அப்படின்வாங்க ரியா. இவங்க அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒர்க் கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க அண்ணாவை ரொம்ப இன்னும் கம்மியாக பண்ணிவிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ரியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஹே, என்ன பேசுகிறீங்க என் அண்ணா பற்றி அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படின்னு ரியா வந்து ஆரோஹிக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே சந்தோஷ் வந்துடுவாங்க வீட்டுக்கு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா யார்கிட்டம்மா அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே அப்படின்னு கேட்பாங்க சந்தோஷ். அப்போது யாரை பற்றி என்ன பேசுகிறீங்க கடூஸ் அப்படின்ட்டு திட்டுட்டே இருப்பாங்க ரியா ஆரோஹியை. என்ன கடூஸா? யார் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆரோஹி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் கடூஸ் தான் அப்படின்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஆரோஹிக்கிட்ட ரியா. இதுக்குள்ளே அவங்க சந்தோஷ் அண்ணன் வந்துடுவாங்க. வந்துட்டு சீரியஸாக யார்கிட்டேயோ சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட கூலாக, யார்கிட்டம்மா தங்கச்சி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், டேய் அது உன்னோட ஃபோன் தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க கூலாக அவங்க அம்மா. ஏன் ஃபோனா அப்படின்ட்டு ஓடி போய் அந்த மொபைலை எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் சந்தோஷ் அப்படின்னதும், எஸ் மேம் நான் தான், சொல்லுங்கள் மேம் அப்படின்னதும், யார் அவங்க அவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னதும், சாரி மேம், அது என் தங்கச்சி, வெரி சாரி மேம், அவங்க சைடில் இருந்து நான் சாரி வாங்கிக்கிறேன் மேம் அப்படின்ட்டு ஆரோஹிக்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க சந்தோஷ். இன்னும் சார் வாட் எவர் இட் இஸ், எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், என்ன இன்னும் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை, ரியல் எஸ்டேட்னால் என்ன இப்படி நெக்லிஜென்ஸாக இருந்தால் எப்படி, என்னோடய டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கி நாளைக்கு காலையில் என் ஆஃபீஸில் இருக்கணும், வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க சீரியஸாக. அப்போது சந்தோஷ், போச்சுடா, இப்போ நான் எவ்வளோ தான் திட்டு வாங்க போகிறேனோன்னு தெரியல எனக்கு, எல்லாம் ஓ மூலமாக தாண்டி, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க அண்ணா அவங்க தங்கச்சி ரியா மேலே கத்திட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே அவங்க அப்பா வருவாங்க. வந்து ஏண்டா என் பொண்ணை கத்திட்டே இருக்க அப்படின்னு, பார்ப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததும், பரவாயில்ல, நீ என்ன இது கன்சிஸ்டன்ஸாக பண்ணவா போகிற, ஒரு 3 months பண்ணுவேன், இல்லை 4 months பண்ணுவேன், அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்கலன்னு இதிலேருந்து வெளியே வந்துட்டு இன்னொன்று ஜாப் தேட போகிறேன், இதில் என்ன பிரச்சனை, சும்மா வாய் மூடி சும்மா இரு,
என் பொண்ணை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் இந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குதுன்னு ரியாக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் இது இப்படி இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு, டேய் அண்ணா, நான் சொல்கிறேன், நீ என் ஆஃபீஸ்க்கு வந்தால், ஐ மீன் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் என் அண்ணன் மட்டும் நீ யாருக்கும் சொல்லிடாதா அப்படின்னுவாங்க. இதுக்குள்ளே ரியாவோட அம்மா, ஏண்டி அப்படி சொல்கிறேன் என் பையனை அப்படின்வாங்க. இல்லைன்னா என்னம்மா, இவன் போய் என் அண்ணன்னு சொன்னேன்னு வையேன், அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அண்ணாவே நீ சரியாக இது பண்ண முடியல, எங்களுக்கு என்னம்மா டயட் கொடுக்க போகிற நீ அப்படின்ட்டு ஓடி போகிறாங்க. ஸோ அதுக்கு தாண்டா நீ வராத, வந்தாலும் என்ன தங்கச்சின்னு சொல்லாத அப்படின்வாங்க. சொன்னது எல்லோரும் சிரிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு அப்பா அப்படின்னதும் அப்படின்ட்டு சரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு பாய் சொல்லும் முன்னாடி, டே அண்ணா, உன் பிஸ்கட்ஸு சாக்லேட்ஸு எல்லாம் எடுத்துட்டேன், ஓகேவா, நீ வச்ச ப்ளேஸில் எதுவும் இல்லை அப்படின்னதும் அம்மா அப்படின்னதும் பரவாயில்ல, நான் போல வரையில் பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னா, டேய் அட்லீஸ்ட் அந்த பிஸ்கட்ஸ் கொடுத்துட்டு போடி அப்படின்னதும் அவ்வளோ இல்லை, ஆசை தோசை அப்படின்ட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஓடிட்டே இருப்பாங்க இந்த சோஃபா கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து, போங்க, யார் வேலை அவங்க பாருங்கள் அப்படின்னு சீரியஸாக சொன்னதும் எல்லோரும் ஓகே பாய் பாய் அப்படின்ட்டு நம்ம ரியா அவங்க ஆஃபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னுது போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, வரும்போது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு சில க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்டி அப்படின்னதும், சரிம்மா நான் போகிறேன், நீ வாட்ஸ்அப் பண்ணிரு, வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.